ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட 30 டேஸ் குழம்பு ரெசிபி சேலஞ்சில டே 20. இதுவரைக்கும் 20 வகையான குழம்பு வந்து வச்சாச்சு. இதுவரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ நைட்டே வந்து இன்னைக்கு புதுசா எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்திருந்தது. அதுக்கு வந்து பச்சை பயிரை வந்து நைட்டு ஊற வச்சிருந்தேன். அத எடுத்து காலையில எந்திரிச்சோனே குக்கர்ல போட்டுட்டேன். சர்க்கரை பூசணிக்காய் அதையும் வந்து கட் பண்ணி அது கூடயே சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, ஒரு 4, 5 விசில் மட்டும் விட்டு வேக வச்சுட்டேன். அதுக்குள்ளே சைட் டிஷ்க்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது நிறைய சுக்குட்டிக்கீரை வளர்ந்துருந்தது. ஸோ வழியெல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பறித்து இன்றைக்கி பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். குழம்பு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடுகும் வெங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு லைட்டாக வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து ஒரு கலருக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு அதுக்குள்ளே வெந்துருச்சு. ஸோ பச்சை பயிரும் அந்த பூசணிக்காவும் அதுக்குள்ளே அப்படியே எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் அப்புறமா மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன். இது கூட ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக வந்து சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த வந்து வெந்த பச்சை பயிறு கூட சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் நல்லா சுண்ட வச்சு எடுத்தோம்னா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கும் நல்லா இருந்தது, சாப்பாட்டுக்கும் நல்லா இருந்தது. நான் வந்து சாப்பாட்டு கூட இந்த கூட்டும் வச்சுட்டு நம்மளோட வீட்டிலேருந்து பறித்த சுக்குட்டிக்கீரை பொரியல் அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நிறையா வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சை வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.